வைகுண்ட ஏகாதசி இது எப்போ வரும் அப்படின்னா மார்கழி மாதம் சுக்லபக்ஷத்தில் தான் வரும். ஏகாதசி சாதாரணமாக ஏகாதசி ஒரு மாதத்துக்கு 2 வரும். ஒன்று கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, இன்னொன்று சுக்லபக்ஷ ஏகாதசி. இதில் மார்கழி மாதம் சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி. இந்த மார்கழி மாதத்துக்கே ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? கேசவ மாதம்னு பேர். மாலுக்கு உரிய மாதம். மார்கழியில் மாசானா மார்கசீஷோகம்னு கீதையிலேயே கண்ணன் சொல்கிறான். அவ்வளோ விசேஷமான இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. இதில் இன்னொரு சிறப்பு இந்த மார்கழி மாதத்துக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்டாள் நாச்சியார். அந்த ஆண்டாள் நாச்சியார் அற்புதமாக திருப்பாவியை நமக்கு அருளி செய்திருக்கிறார். நாச்சியார் திருமொழி ஒன்று அதையும் அருளி செய்திருக்கிறார். ஆனால் மார்கழியில் நம்ம திருப்பாவியை சேவிப்பது தான் வழக்கம். இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி போது எல்லோரும் அந்த திவ்ய பிரபந்தங்களை கோவிலில் மட்டும்தான் சேவிக்கக்கூடிய வழக்கம் இருக்குது, வீடுகளில் சேவிக்கிறதில்ல. ஏன்னா நம்மாழ்வாருக்கு இங்கே உள்ளே திருவாய்மொழி, திருவாய்மொழிங்கிறது வேதத்துக்கு சமம், சாம வேதத்துக்கு சமம். மற்ற எல்லாம் சேர்ந்ததுன்னா 4 வேதங்கள் இருக்குது. அந்த 4 வேதங்கள் ரிக்கு, யசுர், சாம, அதர்வன, இந்த 4 வேதங்களும் தமிழ்மறை என்று சொல்லக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு சமமானது. அது இங்கே சேவிக்கப்படும் கோவில்களில். இதுதான் மார்கழி அந்த வைகுண்ட ஏகாதசி தினத்திற்கான ஒரு சிறப்பு. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமத் வரவர முனையே நமக. கோவில் கந்தாடை அண்ணன் சுவாமிகள் திருவிடைகளுக்கு சரணம். ஸ்ரீரங்கத்தில் இன்னைக்கு வைகுண்ட வாசல் திறப்பு விழா மிக உற்சாகமாக மிக விசேஷமாக சிறப்பாக நடைபெற்றது. இன்றைய தினம் நம்பெருமாள் அழகிய மணவாளன் என்கிற அந்த உற்சவ மூர்த்தி வைகுண்ட வாசல் வழியாக, வடக்கு வாசல் வழியாக இங்கே நமக்கு எழுந்தருளி அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அவர் ரத்னங்கி சாத்தி கொண்டிருப்பார், தோளிலே கிளிமாலையும் சாத்தி கொண்டிருப்பார். இது காவேரி விரஜாசேயம் ஸ்ரீரங்க மந்திரம் என்று சொல்லக்கூடிய காவேரி விரஜாசேயம் என்றால் காவேரி நதி இங்கே விரஜையாக ஓடிக்கொண்டிருக்கிறதாம். வடதிருக்காவேரி தென் திருக்காவேரிக்கு இடையிலே பூலோக வைகுண்டம் பிரத்யட்சம் பரமபதம் என்று சொல்லக்கூடிய அளவிலே இங்க பூலோக வைகுண்டமாக விளங்கக்கூடியது ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கம் திவ்ய தேசங்களிலே முதன்மையாக கருதப்படுகிறது. இங்கே பெம்பெருமான் சைன கோலத்திலே இருக்கிறான். நம்பெருமாள் இங்கே அழகிய மணவாளனாக நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இவர் நடத்தி காட்டுவதே ஒரு அரங்கம் அல்லவா? இவர் நடத்தி காட்டும் இந்த நாடகம்தான் இந்த ஜீவாத்மா இந்த உலகத்தை விட்டு 2 வழிகளிலே செல்லுமாம். அர்ச்சராதி மார்க்கம், தூமராதி மார்க்கம். இதிலே நம் புண்ணிய பாப பலன்களுக்கு தகுந்தது போல நம்மளுடைய வாழ்வை அந்த மேலே போகிறது இருக்கும். இந்த விரஜா நதி அப்படிங்கிறது பரமபதத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு நதி. அது போலவே இங்கே இந்த காவேரி இருக்கிறது. இந்த காவேரி எம்பெருமானுடைய திருவடியை தொட்டு கொண்டு போகிறது. இந்த காவேரி நதிக்கரையில் இருக்கக்கூடிய எம்பெருமான் சாட்சாத் பரமபதம் தான். இந்த பரமபதத்தில் இந்த ஜீவாத்மா போகும்போது விரஜை நதியில் இறங்கி ஒரு ஒளி பொருந்திய ஒரு தேஜஸோட எம்பெருமான் இடத்துல போய் சேருமா. இப்போ இந்த பரமபத வாசல், இந்த சொர்க்க வாசல், இந்த வைகுண்ட வாசல் வழியாக எம்பெருமான் பின்னாடியே நாம் வந்தோம் என்றால் நாம் சொர்க்கம் அடைவது நிச்சயம். வைகுண்டம், அதுவும் சொர்க்கம் கூட சொல்லக்கூடாது, வைகுண்ட வாசல், பரமபத வாசல், பரமன் ஸ்ரீபதியான ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள். அவனுடைய திருவடிக்கே அவனிடத்திலே போய் நாம் மோட்சம் பெறுவோம் என்பது ஐதீகம். இந்த காவேரியில் இந்த விரஜா நதி என்பது உள்ளே அந்த துரை பிரகாரமாக வழியே வந்தோம் என்றால் அங்கே விரஜா நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த விரஜா நதியிடம் வந்தவுடன் நம்பெருமாள் மேலே ஒரு துணி அங்கி போல அணிந்திருப்பார், மெல்லிய ஒரு துணி அணிந்திருப்பார், ஆடை. அந்த ஆடையை களைந்து விட்டு அதன் பிறகு ரத்னாங்கியை ஏற்கனவே ரத்னாங்கி போட்டிருப்பார், அதன் மேலாக ஒரு ஆடை அணிந்திருப்பார். அந்த மெல்லிய ஆடை, அந்த ஆடையை களைந்து விட்டு தான் சொர்க்கவாசல் அந்த வைகுண்ட வாசலை தாண்டி வருவார். அதற்கு என்ன பொருள் என்று பார்ப்போம். இந்த விரஜா நதியை தாண்டி வரும்போது ஒளி பொருந்திய ஒரு தேஜஸுடன் இந்த ஆத்மாவானது எம்பெருமானிடத்திலே பரமபதத்திலே போய் சேர்வதாக ஐதீகம். அதற்காகவே ரத்னாங்கி அணிந்து கொண்டிருக்கிறார். அந்த ரத்னாங்கி என்பது ரத்தினங்களால் அப்படியே அழகாக நெய்யப்பட்ட ஒரு ஆடை, அந்த அங்கி போல இருக்கும். அதை இன்றைய தினம் மட்டுமே அவர் அணிந்து கொண்டிருப்பார். கழுத்திலே கிளிமாலை சூடி கொண்டிருப்பார். இந்த கிளி என்பது ஆச்சாரியர்கள், ஞானத்தை காட்டக்கூடிய ஆச்சாரியர்கள். அந்த ஆச்சாரியர்களை நாம் பின்பற்றினோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு பரமபதம் மோட்சம் கிடைக்கும் என்பது உறுதி.
இந்த பூலோகத்தில் எத்தனையோ பிறவி பெருங்கடல் நம்ம இந்த சம்சார சாகரத்தில் விழுந்து விழுந்து வெளியே வருகிறோம். ஆனால் எல்லோருக்கும் வீடு பேரு, நாம் அனைவரும் அவனுடைய சொத்து. அந்த சொத்து அவனிடத்திலே சேர வேண்டும் என்றால் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று நாம் ஏகாதசி விரதம் இருந்து அவனை நாம் தரிசித்தோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு மோட்சம். இந்த பரமபத வாசல்ங்கிறது வடக்கு நோக்கி இருக்கும். இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையும் முக்கியமான இடங்களில் வடக்கு நோக்கி இருக்கும். சில இடங்களில் மட்டும் மாறுபட்டு இருக்கும். இந்த வடக்கு நோக்கி பெருமாளுடன் வர்றது உத்தரபாகம், அந்த உத்தராயணத்தை காட்டக்கூடிய ஒரு அடையாளமாக வடக்கு வாசல் நோக்கி இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் பார்த்தா ஒரு பக்கம் கஜேந்திர ஆழ்வார் இருப்பார். அந்த வடக்கு வாசல் பெருமாள் பரமபத வாசலுக்கு வெளியில் தாண்டி அந்த இதை வரும்போது அந்த துவாரம் சொல்லக்கூடிய அந்த நுழைவாயில், அந்த நுழைவாயிலில் இருமருங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் கஜேந்திர மோட்சம் காட்டப்பட்டிருக்கும். இந்த கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றை காமிக்கிறது. என்னன்னா யானை கஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு ஆழ்வான். அந்த கஜேந்திர ஆழ்வான் அந்த யானை முதலையுடைய முதலை அந்த யானையுடைய காலை பிடித்து கொள்கிறது. அந்த முதலை யானை காலை பிடிச்சதும் யானை தானே தன் முயற்சியால் நம்ம காலை முதலைகிட்டேருந்து விடுவிக்கணும்னு போராடுமாம். அப்படி போராடி 1000 வருஷம் ஆனதுக்கு பிறகு அப்போதான் உணர்ந்து கொள்ளுமாம், தன்னால் எதுவுமே கிடையாது, சர்வேஸ்வரனான எம்பெருமான் தான் நம்மளை ரட்சிக்கணும். அப்படிங்கிறனால ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிடுகிறார். அந்த யானை ஆதி மூலமேன்னு கூப்பிட்ட உடனே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் என்ன செய்வாராம், அந்த பரமபதத்தில் இருக்கக்கூடிய வைகுண்டநாதன் என்ன செய்வாராம், சட்டென பறந்து ஓடி வருவாராம் தன் பக்தனை காப்பாற்றுவதற்காக. ஒரே ஒரு வார்த்தை தான், ஆதி மூலமே. அதை அடையாளப்படுத்துவதற்காக, அதை நமக்கு காட்டி கொடுப்பதற்காக அந்த வாசலிலே நீங்கள் உள்ளே அப்படி வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே கஜேந்திர ஆழ்வாருடைய அந்த மோட்சம் கிடைத்த அந்த நிகழ்வு அங்கே அடையாளப்படுத்தி இருப்பார்கள். இதெல்லாம் நமக்கு எம்பெருமான் சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறான், அவன் நமக்கு எல்லா நன்மைகளையும் தருவான், நமக்கு இந்த வீடு பேரை கொடுப்பான் என்கிற அந்த மோட்ச கதி உண்டு என்பதை காட்டக்கூடியதான். இந்த வைகுண்ட வாசல் வரும்போது நம்மாழ்வார் சொல்றார், இந்த வைகுண்ட ஏகாதசி என்பதே நம்மாழ்வாரை பொறுத்து தான். இங்க 21 நாட்கள் ஸ்ரீரங்கத்தில் 21 நாட்கள் மிகவும் விசேஷமாக நடக்கக்கூடிய திருநாள், பெரிய திருநாள். இங்க எல்லாமே பெருசுதான். பெரிய கோவில், இந்த கோவிலுக்கு பேரே பெரிய கோவில், பெரிய அவசரம், பெரிய மடப்பள்ளி, இப்படி எல்லாமே பெருசு. சப்த பிரகாரே 7 பிரகாரங்கள் இங்க இருக்கு. இப்படி எல்லாமே பெரிசாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்மாழ்வாருக்கு மோட்சம் கொடுப்பது தான் இந்த வைகுண்ட ஏகாதசி. ஆனால் நமக்கு என்ன பண்ணிக்கிறார்கள், நம்மாழ்வார் மோட்சம் ஒரு 9 நாள் கழித்து நம்மாழ்வார் மோட்சம் நடக்கும். இந்த நம்மாழ்வார் மோட்சம் ஒரு சரணாகதி பிரபத்திசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய இந்த சரணாகதியை காட்டுவது தான். அப்பா உன்னையல்லின் மற்றொரு யாரும் இல்லை எனக்கு என்று காட்டக்கூடியது. ஸ்ரீரங்கநாதன் எப்படியாம் ரமணீய விலோலை, காவேரி தீரே கருணா விலோலை. காவேரி தீரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீரங்கநாதன் கருணாமூர்த்தி, அவன் திருவடியை நாம் பற்ற வேண்டும். எம்பெருமான் எல்லா இடங்களையும் சர்வேஸ்வரனாக இருக்கிறான். எல்லா இடங்களையும் எம்பெருமான் இருந்தாலும் இங்கே சைனத்திற்காக எல்லா பெருமாளும் இங்கே வருவதாக ஒரு ஐதீகம். இப்படிப்பட்ட இந்த நம்பெருமாளையும் ரெங்கநாதரையும் நாம் சேவிக்க வேண்டும். இந்த வைகுண்ட வாசல் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த வைகுண்ட வாசலை தாண்டி இங்கே சந்திர புஷ்கரணி என்று ஒன்று இருக்கும். அதையும் தாண்டி அங்கே கோதண்டராமர் சன்னதி, அங்கேயும் பெருமாள் அங்கே சேவை சாதித்து விட்டு ஆயிரங்கால் மண்டபத்திற்கு போவார். இந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்குள்ளே திருமாமணி மண்டபம் என்பது நடுநாயகமாக இருக்கக்கூடிய ஒரு மண்டபம். இது எதை காட்டுகிறது என்றால், பரமபதத்திலே நடுநாயகமாக வைகுண்டநாதன் திருமாமணி மண்டபத்திலே தான் எழுதியிருப்பானாம். அங்கிருந்து அனைவரையும் ரட்சித்துக் கொண்டிருக்கிறான். அதை எடுத்து காட்டுவதற்காகவே ஆயிரங்கால் மண்டபத்திலே நடுவிலே திருமாமணி மண்டபம் என்ற மண்டபம் இருக்கிறது. அங்கே இன்றைய தினம், அதாவது இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று அவர் அங்கே திருமாமணி மண்டபத்தில் எழுந்திருப்பார். அத்துணை பக்தர்களுக்கும் சேவை சாதிப்பார். அரையர் சேவை மதியம் போலதான் நடக்கும். இந்த பகல் 10 பகல் வேளையில் அர்ஜுன மண்டபத்திலே, அதே கோவிலுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரகாரம் அங்கே நடக்கும். இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு இராபத்து என்று சொல்லக்கூடிய தினத்தில் மதியம் வேலை ஆரம்பித்து சாயந்தரம் இரவு போல அந்த அரையர் சேவை என்பது நடக்கும். இந்த அரையர் சேவையில முக்கியமா என்னன்னா 4000 திவ்ய பிரபந்தம், முத்தமிழ்களும் உடையது 4000 திவ்ய பிரபந்தம். இசைத்தமிழ், இயல் தமிழ், நாடகத்தமிழ், ஈர தமிழ் சொற்களை கொண்டு இந்த 4000 திவ்ய பிரபந்தம், தமிழ் மறை என்று போற்றக்கூடிய இந்த 4000 திவ்ய பிரபந்தம் இங்கு சேவிக்கப்படும். இதுக்கு அத்தியன உற்சவம், திரு அத்தியன உற்சவம் என்று பெயர். அரையர் சுவாமிகள் எல்லோரும் வந்திருந்து அபிநயம் காட்டி தாள ஸ்ருதியோடு இந்த பாசுரங்களை சேவிப்பார்கள்.
காதுக்கும் இனிமையாக இருக்கும். நம் பெருமாள் இதை திருச்செவி சாத்திக் கொண்டு அதை கேட்டு நமக்கு அருள் பாலித்து கொண்டிருப்பார். இப்படி ரொம்ப விசேஷமாக 21 நாட்கள் பெரிய திருவிழாவாக இங்கே நடைபெறும் இந்த வைகுண்ட ஏகாதசி காண கண்கோடி வேணும். இந்த ஸ்ரீரங்கம்னு பேர் சொன்னாலே முக்தி கிடைக்குமா? ஸ்ரீரங்கத்துக்கு வந்தால் அதை விட மோட்சம் கண்டிப்பாக உண்டு. அவனை எங்கிருந்தாலும் நினைக்க வேண்டும். அரங்கனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அடி